ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்னைக்கு எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு. அதை சின்ன சின்னதாக ஒரு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரே நாளில் நான் எடுத்ததில்லை. 1 வீக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாயிலேருந்து ஊருக்கு வந்த உடனே நாங்கள் கும்பகோணத்தில் உள்ள ஆனந்தத்துக்கு தான் வந்தாச்சு கல்யாண ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. பட் எங்களுக்கு நான் துபாயில் இருந்ததுனால எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ பசங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே ஆனந்தம் தான் வந்தோம். பட் எல்லாருக்குமே ஒரே மாதிரியே கிடச்சிச்சு. மாஷாலா பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பிக்சரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருச்சு. பட் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சாரீ சைடு வந்தோம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா சாரீ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குற மாதிரி எல்லாருக்குமே சாரீ கிடைக்கல. இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, 3000. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் 2 சாரீ வேணும் அப்படின்னு பார்த்தாக்கா கிடைக்கல. ஸோ அதனால் வேறு ஷாப் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சாரீலாம் எடுத்து பார்த்தோம். எதுவுமே அந்த அளவுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கும்பகோணத்தில் உள்ள சீமாட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் சாரீலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சீமாட்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். பட் இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எப்போதுமே என்னோட பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக எதுவுமே போட்டதில்லை. இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாங்கியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் ஹெனா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டாச்சு. கல்யாணம் சண்டே தான். பட் நாங்கள் ஹெனா போட்டது பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயே போட்டோம். அப்போ தான் கலர் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஹெனாலாம் நாங்கள் ஆள் வச்சு தான் போட்டது. பட் நாங்கள் போடல. மசாலா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஹேண்டும் பார்த்திங்கன்னா ஹெனா போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு நாள் கட்டுக்கல்த்தி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஸோ அதுக்கு செஞ்ச சாப்பாடு தான் இதெல்லாம். நாங்கள் ரெடிமேடாகவே வாங்கிட்டோம். என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீ ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, தால்ச்சா, கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சாப்பாடும் வந்துருந்துச்சு. அந்த மாதிரி கீ ரைஸு, சிக்கன் கறி, அவங்க வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா நாள் கீ ரைஸு, தால்ச்சா, சிக்கன் கறி அந்த மாதிரி தான் போச்சு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா யாருமே தூங்கவே மாட்டாங்க. நல்லா ஜாலியாக அப்படி தானே போவோம். பூ கட்டுறது, ஹெனா போடுறது, அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூ வாங்கியாச்சு. வாங்கிட்டு எங்கள் சொந்தக்கார பிள்ளை சூப்பராக பூ கட்டும். ஸோ அவங்கள பூ கட்ட வச்சாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சமாக தான் கட்டினேன். எனக்கும் பூ கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போது பேக் பெயின் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக பூ கட்டிட்டு அதோடு நான் போயாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு நான் ஃபுல்லாக யாரையும் வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. நாங்கள் சாப்பிடும்போது மட்டும் வீடியோ எடுத்தோம். நாங்கள் லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நானும் என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ அப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அல்வாலாம் வச்சுருந்தாங்க. அல்வாலாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிரியாணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக தானே சாப்பிட்டோம். ஸோ அதனால் ஆறிடுச்சு. சாப்பிடவும் வரல பெருசாக. கல்யாணத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் கஞ்சி, தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, ஹல்வா, ஐஸ்கிரீமு,
இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம லேட்டாக சாப்பிட்டதுனால பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சாப்பாடு வந்து இறங்கலை, அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து 3வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து இந்த சாப்பாடு செஞ்சுருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து இறாலு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மீனானத்துலேயே 2 ஆணம். 2 ஆணம் அப்படின்னாக்கா, ஒன்று வந்து பொரிச்ச ஆணம் செய்வாங்கல்ல, அதுவும் ஒன்று வந்து புளி ஊற்றின ஆணமும் 2 பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முறுக்கு, பப்படி இதெல்லாம். கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் பார்த்தீங்கன்னா, 5 கறி சோறு தான் செஞ்சுருந்தாங்க. பட் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. 3வது நாள் செஞ்சதை தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். கும்பகோணம் போனாக்கா யாருக்கு ஜிகர்தண்டாலாம் பிடிக்கும்னு தெரியல. பட் நாங்கள் எப்போ போனாலும் ஜிகர்தண்டா சாப்பிடாத வரவே மாட்டோம். ஒரு நாள் வந்து நைட்டு வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியாச்சு சாப்பாடெல்லாம். ஸோ இந்த சாப்பாடெலாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நண்டு லாலிபப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னாக்கா நண்டு லாலிபப் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே நண்டு லாலிபப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த டைம் ஊருக்கு போயிருக்கும்போது சாப்பிட்டோம். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்தியா வந்துட்டோம் அப்படின்னாலே இப்படியே வெளியில் போகிறது, சாப்பிட்றது அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதுவும் இல்லாத இந்த ஷாப் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்களாம். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. தேர்ஸ்டே பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து பெரிய அலப்பு வச்சுருந்தோம். அது எப்படின்னாக்கா மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆளுங்களை அழைச்சிட்டு போவோம். இந்த டைம் வந்து நம்ம விருந்து வைக்கும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 100 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 50 பேர் கூப்பிட்ருந்தோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 150 பேருக்கு வந்து சாப்பாடு செஞ்சுருந்தோம். பிரியாணிலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே தான் மட்டன் பிரியாணி, தால்ச்சா, அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, கஞ்சி. கல்யாணத்துக்கு வந்து என்ன சாப்பாடெல்லாம் வைப்பாங்களோ அது எல்லாமே வந்து இந்த அளப்புக்கு நாங்கள் எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எப்படின்னாக்கா, அவங்க வந்து கத்திரிக்காய் பச்சடி வச்சுருந்தாங்க, நாங்கள் வந்து மாங்காய் பச்சடி. அவங்க வந்து ஹல்வா வச்சுருந்தாங்க, நாங்கள் வந்து ப்ரெட்டு ஹல்வாவோ ஏதோ செஞ்சுருந்தாங்க, அது வச்சுருந்தோம். ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. பாக்கி எல்லாமே பார்த்திங்கனாக்கா கல்யாணத்தில் இருந்த சாப்பாடு தான். மாஷால்லா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ப்ரெட்டு ஹல்வான்னு சொன்னல, இதுதான் வந்து ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதில் வந்து அந்த மாங்காய் பச்சடி வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்களாம் எல்லாருமே உட்காந்தாச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட கிளம்ப போகிறோம். எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கல்யாண வீட்டு பிரியாணி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம் வந்து வேணும் வேண்டான்னு நிறையா அந்த பிரியாணி சாப்பிட்டாச்சுன்னு தான் நினைக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே பெரிய அலப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து வெளியில் எங்கேயோ கிளம்பி போயிட்டோம். அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து விருந்து. சேம் அதே ஃபுட்டு தான், மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, மாங்காய் பச்சடி, முட்டை, கஞ்சி, அதுக்கப்புறம் வட்டலப்பம், சாலடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட தான் முடியல. நெக்ஸ்ட் டேவே சண்டே பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை வீட்டில் வந்து பால் காய்ச்சறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்போ வந்து நாங்கள் அவங்க வீட்டில் வந்து பிரியாணி செய்ய வேணாம், 5 கறி சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பிரியாணின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ 5 கறி சாப்பாடு தான் செஞ்சது. ஸோ எங்களோட கல்யாண வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.